அவன் தாடி வைக்கிற முறைமையை பத்தி சொல்றான். தாடியை நீ இஷ்டத்துக்கு வையங்கிறான். நீ இருக்கிற நேரம் உன்னுடைய ஆடையை நீ எப்படி என்றாலும் அடி என்று சொல்கிறான். பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்து காட்டுறான். தாடி வைக்கணுமா நீ? இன்றைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்களை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பற்றி சொல்லும் பொழுது வஃபிரு லிஹா, தாடியை நீங்கள் நிரப்பமாக வையுங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அர்ஹுல் லிஹா, தாடியை நீங்கள் அப்படியே தொங்க விடுங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் எப்படி மாறியது? இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ரகமான தாடிகளை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு தாடி கலாச்சாரம். வெட்டப்படுகிற முடிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் வெட்டி மறுபக்கம் அப்படியே விடுகிற கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கஸ என்று சொல்லுகிற கலாச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக தடுத்தார்கள். செய்யாதீங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு கண்ணாடியை பார்க்கிறானா இல்லையா என்றே தெரியாது. எந்த அளவுக்கு மாறி போயிட்டால் தலைமுடியை வெட்டி கொண்டு வருகிறான். வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளையை பாருங்கள் எப்படி ஸ்டைலா இருக்கிறான், நாகரீகத்தை பாருங்கள், அவன் தான் முரணாக இருக்கிறான் என்கிற கலாச்சாரத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் பெற்றெடுக்கிற தந்தையும் பெற்றெடுக்கிற தாயும் உருவாக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பாப்பா தாடி வைக்க மாட்டார், பிள்ளை தாடி வைப்பான். உம்மா சொல்லுவா, பாரு உங்க பாப்பாவை பாரு, அவரை எப்படி பார்க்கிறதுக்கு எங்க சும்மா பார்க்கிறதுக்கு அப்படி இருக்கிறார். நீயும் தாடியை வச்சுட்டு இதை நீயும் வந்திருக்கிற பாரு, பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிற வீடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. இதனுடைய வீரியம் பாருங்க, இதனுடைய வீரியம் எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு பாடசாலைகளாக இருந்தாலும் கூட தாடி வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் மாறி இருக்கிறது. சகோதரிகளே சகோதரர்களே, தாடி வைக்க முடியாது என்கிற சூழ்நிலை. சேர் பாடசாலைக்கு முன்னாடி சில இடங்களில் நின்று கொண்டு தாடியோடு இருக்கிற பிள்ளையை கூப்பிட்டு வந்து தாடியை அப்படியே ஒரு பக்கம் வெட்டுட்டால் அடுத்த பக்கம் அவன் வெட்டிட்டு வருவான் என்பதை பார்க்கிறான். என்னவா தூதரின் வழிமுறை ஒரு கேவலமான வழிமுறையாக பாடசாலைகளில் காட்சியளிக்கப்படுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உன்னை எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றுறதுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு இடத்தில் ஒரு நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் நமக்கு யாருமே தடுக்கல. ஆனால் நம்முடைய பாடசாலைகளில் நாமே ஒரு விதியை போட்டு